இன்றைக்கி வந்து நான் கோல்டை வந்துட்டு பை பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ பை பண்ணுறதுக்கான லாஜிக்கை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே வந்துட்டு ட்ரேட் எடுக்கும்போது மல்டி கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ அதன்படி எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேயோட லோ வந்துட்டு இன்றைக்கான கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். ஸோ ஸ்வீப் பண்ண அப்புறமா செகண்ட் திங் என்ன அப்படின்னா, செகண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ஏஷியன் அப்புறமா வந்துட்டு லண்டன் சீசனோட ஸ்டாப் லாஸஸையுமே வந்து லைக் லிக்யூடிட்டியுமே வந்துட்டு நியூயார்க் சீசன் வந்து ஹண்ட் பண்ணியிருப்பான். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன், பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு தெரியும். ஓகே, சூப்பர் இருக்குல்ல. இந்த பாக்ஸ் வந்துட்டு ஏஷியன் அண்ட் லண்டன் சீசனோட அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸு. ஸோ பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த ஏரியாஸில் தான் இருக்கும். ஸோ அதோட லோவையுமே வந்துட்டு லைக் லிக்யூடிட்டியுமே வந்துட்டு நியூயார்க் சீசன் வந்து ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ ஓகேவா. ஸோ ஸ்வீப் பண்ண அப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கான், லைக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒரு அவன் வந்து லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணும்போதே நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போடி தான் போயிருக்கிறான். ஸோ அதே மாதிரியே இங்கே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கும்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணும்போதும் நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கொடுத்தே தான் மேலே போயிருக்கிறான். ஸோ மேலே போகும்போது இந்த மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு கீழே ஒரு பியரிஷ் ட்ரெண்டுக்கு வந்து வந்திருக்கிறான். ஸோ நம்ம எப்போவுமே வந்துட்டு கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் தான் எப்போவுமே கோல்டு இருப்பான். ஸோ நம்ம வந்து பை சைட் ட்ரேட் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கொடுத்துட்டு தான் கோல்டு வந்துட்டு நல்ல ஒரு பியரிஷ் மூமெண்ட்டுக்கு வந்திருக்கிறான். ஸோ அந்த ஏரியாவையும் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த இருக்குல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தால சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோடு மார்க்கெட் மேலே போயிருக்கனால போகும்போது இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் நம்மளுக்கு தெரியுதுல்ல. இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் ரிட்டன் வந்து டச் பண்ணி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பை சைடு ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா. ஸோ ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸை இந்த கேண்டிலோட லோவில் வச்சுக்கலாம். வெயிட், நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஓகே, டன். இங்கே நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாவில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸை நம்ம இந்த ஏரியாவில் வச்சுக்கலாம். அண்டு டார்கெட்டை வந்து கண்டிப்பாக இந்த இதோட ஹைலே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து 1:2 ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து ரிவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஒரு பை சைட் ட்ரேட் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்துட்டு பை என்ட்ரி எடுக்கலான்னு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டான். ஸோ அதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போன காரணம் என்ன அப்படின்னா வந்து நான் இங்கே ஆக்சுவலி என்ட்ரி எடுக்கலை. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காரணம் என்ன அப்படின்னு வந்து இங்கே ஒரு பியரிஷ் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஓப்பன் ஆகின அப்புறமா இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் ஆகி ஒரு ஸ்பைக்கு கொடுத்து அப்புறமா அந்த பாடிக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரி சினாரியோ எதுவுமே நடக்கலை. ஸோ அப்போ தான் வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஓகே ப்ரீவியஸ் டேயோட லோ வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ப்ரீவியஸ் டேயோட லோ வந்து ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நியூஇயர் சீசன் இருக்குது 130 ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை வந்து கரெக்டாக ஸ்வீப் பண்ணியிருக்கேன். ஸ்வீப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கான். ஒரு விக் வந்து ஸ்பைக் ஆகி மேலே புல்லி ஸ்பைக் ஆகி மேலே வந்து சஸ்டெயின் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே தைரியமாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே சஸ்டெயின் ஆகி போயிட்டுருக்கு. இந்த ஃபேர் வேல்யூக்கு அப்புறம் நம்ம தைரியமாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது லோ டைம் ஃப்ரேமுக்கு 3 மினிட்ஸ்க்கு போய் பார்த்தேன் அப்படின்னா இங்கே எங்கேயுமே எது ஒரு பிடிஆர் எதுவுமே இல்லை. இங்கே மட்டும்தான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்ம தைரியமாக ஒரு என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் இப்போ எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போது சிம்பிள் ஆக்சுவலி இந்த ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸில் தான் இன்னுமே வந்து மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. இந்த அக்குமுலேஷன் பாயிண்ட் ஓப்பன் ஆகி இந்த ப்ரீவியஸ் டேயோட லோ எடுக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட நேற்று நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 11:30. இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு மணி என்ன ஆகுது அப்படின்னா 12 ஆகுது. மதியம் 12 ஆகுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து என்னோடய எக்ஸாம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் ஓப்பன் பண்ணிட்டு 0.05 லாட் யூஸ் பண்ணுறேன். 0.05 லாட் அண்ட் பிளேஸ் ஆர்டர். ஓகே, டன். ஓகே, பிளேஸ் ஆர்டர் கைஸ் நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இப்போ நான் எஸ்எல் வைக்கிறது வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது.
பட் இந்த மாதிரி எக்ஸல் வைக்கிறதுக்கு யாரும் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸ்விங்கோட லோக்கு கீழே வச்சுருக்கிறேன். டிபி வந்துட்டு டிபி இங்கே வச்சுருக்கிறேன். ஓகேவா, மேலே நான் டிபி வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை. ஓகே 1 ஓகே 100. ஓகே கைஸ், டன். பட் இந்த கொஞ்சம் இந்த ஆர்டர் பிளாக்கை விட்டு சஸ்டெயின் ஆகி மேலே போயிட்டா அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபேர் வேலி கேப்க்கு கீழே வந்து நம்மளை வந்துட்டு எஸ்எல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, டன் கைஸ். பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்மளோட டிபியை நம்ம அடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட $98 வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்மளோட அனலைஸும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. 2 டேஸாக பண்ண அனலைஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து நம்மளோட எஸ்எல்ஐயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து ஹன் பண்ணவே இல்லை, நம்மளை பயமுறுத்த கூட செய்யலை மார்க்கெட்டு. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எனிவே நம்ம இதில் மேஜராக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனது என்ன அப்படின்னா மல்டி கான்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்எம்சி படி வந்துட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ஸ், அப்புறமா வந்துட்டு இது எஸ்எம்சி படி வந்துட்டு ஆர்டர் பிளாக், அப்புறமா ஃபேர் வேலி கேப், அதன்படி வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம். ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்துட்டு நம்ம வந்துட்டு சிம்பிள் லைக் அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மேஜராக நம்ம ஒன்றுமே ஒர்க் பண்ணலை. பட் இந்த ஏஎம்டி அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதுதான் இங்கே வந்துட்டு பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ நேற்றைக்கு உள்ள லண்டன் சீசன், அப்புறமா வந்து ஏசியன் சீசன் வந்துட்டு ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸில் இருந்திருக்கு. ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் ஆகிருக்கு. நேற்று வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன ஆயிருக்கு, அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன், இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஏரியாவில் நம்மளோட டிபி வச்சுருந்தோம். அது மேலே இன்னுமே நம்ம டிபியையும் தாண்டி மேலே போயிட்டான். நம்மளுக்கு $98 வந்து ப்ராஃபிட்டையும் கொடுத்துட்டு மேலே போயிட்டான். ரிட்டன் பாருங்களேன், ரிட்டன் இந்த ஃபேர் வேலி கேப்பில் மிட்டிகேட் பண்ணிட்டு, லைக் இந்த சிம்பிள் இந்த இருக்குல்ல, இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் டச் பண்ணிட்டு, இந்த இருக்கிற இந்த ஃபேர் வேலி கேப் ஆர் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஓகேவா டச் பண்ணிட்டு மார்க்கெட் இன்னும் சூப்பராக மேலே போயிட்டே தான் இருப்பான். ஸோ ஓகேவா, ஸோ அதுதான் அக்குமுலேஷன் பவர் ஆஃப் PO3, அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே கைஸ், ஸோ மல்டி கான்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் யாருக்காச்சும் வந்துட்டு ட்ரேடிங் ரிலேட்டடாக வந்து டவுட்ஸ், அப்புறமா பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் என்ன டிஎம் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னாலுமே வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, லைக் டிஎம் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா கைஸ், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் நானே ஓனாக அனலைஸ் பண்ணி ஹை வின் ரேஷியோவில் வந்துட்டு ட்ரேட் எடுக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து இன்னும் நான் உங்களுக்கு போடுவேன். நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த நியூ இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மணி இஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ், மணி இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஓகே சார், ஓகே கைஸ், பாய்.